ஆண்டவரும் உலகத்தின் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைற்ற இன்ப நாமத்தில் இந்த அதிகாலை ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் நீ தேவனை நினைச்சுக்கோ. உன் பாதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் கரடமுரடாய், முட்கள் நிறைந்ததாக, மேடு பள்ளம் நிறைந்ததாக, விஷ ஜந்துக்கள் நிறைந்ததாக, சத்துருக்கள் சூழ்ந்த வழியாக எப்படி இருந்தாலும் ஆண்டவரை நம்ம போகிற பாதையை நினைத்து கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி தருகிற தேவனாயிருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, வழி என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பானது. ஒரு ஊருக்கு போகணும்னா ஒரு வழி உண்டு. சரியா அந்த வழியில போனாதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அதே போல நாமும் தேவனை நோக்கி பயணப்பட்டு நம்முடைய பயணத்தை பரலோகத்திலே சென்று நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்கிற வழியை சரியாய் நாம் நடத்த வேண்டும். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை எதிரிகள் சூழ்ந்த வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, வியாதிகள் நிறைந்த வாழ்க்கை, என்ன நடக்கும் என்றே ஒரு நாள் தெரியாதபடிக்கு இருக்கிற வாழ்க்கை. அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். சோதரம் இந்த காலை வேளையில அவன் இன்றைக்கு கர்த்தர் நம் நடக்கிற பாதை முழுவதிலும் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று மட்டுமல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியில முடிக்கிற வரைக்கும் ஜெயமாய் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் வழிகளில் எல்லாம் நினைக்கணும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் தேவனை நினைக்கணும். உண்மையான இந்த அதிகாலை ஜெப வேளையில கர்த்தரை நினைக்கும் போது கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். பாருங்க, எப்படி ஆண்டவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? என் சுய புத்தியில சாஞ்சி வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா சோதரம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 2 மனசோட ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியாது. 2 மனம் உள்ளவர்களா வாழ்ந்தோம்னா தேவன் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்த முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லாம இருக்க காரணம், நம்ம போகிற பாதையில வெற்றி பெற முடியாத காரணம், பிரச்சனைகள் வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே சோர்ந்து போய் தேவனை விட்டு திரும்பி போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரம் சுய புத்தியை சார்ந்து கொள்ளுகிறோம். நம்ம நினைக்கிறது போல நடக்கணும், நான் நினைக்கிறது சரி, பணத்தை இருக்கிறதுனால பணத்தை வச்சு செஞ்சிடலாம், சரீர பலன் இருக்கிறதுனால அதை வச்சு செஞ்சிடலாம், என் வாழ்க்கையில நான் நினைக்கிற காரியங்களை சாதிச்சிடலாம், இல்ல நான் நினைக்கிறத தான் கர்த்தரே செய்யணும் என் வாழ்க்கையில அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையான தேவஜனமே அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. என்னைக்குமே நம்ம யோசிக்கிற சுயபுத்தில எடுக்கிற வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாகவே இருக்காது. எப்ப நம்ம வாழ்க்கையிலையும் எந்த காரியம் செஞ்சாலும், இன்றைக்கு அதிகாலையில இதே போல ஒவ்வொரு அதிகாலையிலும்
தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாள் நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ஆசீர்வதியும், நான் எப்படி வாழ வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு முன்னாடி போய் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்ம பார்வைக்கு இந்த பாதை நல்ல பாதையை போல இருக்கலாம். வாழ்க்கையில எடுக்கிற சில முடிவுகள், படிப்பை குறிச்சு, வேலையை குறிச்சு, வீடு கட்டுவதை குறிச்சு, பொருளாதார காரியங்களை குறிச்சு, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து, இப்படி எடுக்கிற முடிவுகள் நம்ம பார்வைக்கு எல்லாம் சரி போல தோணலாம். ஆனா தேவனுடைய பார்வையில வச்சு அதை பார்க்கணும். சோதரம், யோபு 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல யோபு அழகா சொல்றாரு, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஆமா, பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா தேவன் பரலோகத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற கண்கள் அவருடைய கண்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சோதரன் நான் எப்போதும் தேவனை நினைத்துக் கொள்ளணும். நான் பயணம் பண்ணும்போது, நான் நடக்கும்போது, வேலை செய்யும் போது, ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அப்படி செய்யும் போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? சங்கீதம் 91:11-12 இப்படியாய் சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெட்கப்படவே விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜபத்தோடு நம்ம நடப்போம்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில முன்னாடி போங்க. மோசே அதான் சொன்னார், கர்த்தாவே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும், நம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லாது இருந்தால் எங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்பாதிரும் என்று வேண்டிக் கொண்டார். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தம்முடைய தூதனை மோசேக்கு முன்னாடியும் பின்னாடியும் கர்த்தர் அனுப்புகிறார். மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். வனாந்திரம் என்கிற கடினமான வழியில கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்து கர்த்தர் நடத்துகிறார். மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், வஸ்திரம் பழசாகல, மிதியடிகளை அருந்து போகல, சரீரத்துல பலன் குறையல. கர்த்தர் பலத்தை கொடுத்து அவர் முன்னாடி போக அனுமதி கொடுத்ததனால கர்த்தர் ஜெயமாய் ஜனங்களை நடத்தி சென்றார். சங்கீதம் 17:5 சொல்லுகிறது, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை ஒரு வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சில நேரங்கள்ல நம்ம நடக்க முடியாத பாதைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையில சில கடினமான பாதைகள் வருதப்பா, என்னால சுமக்க முடியல, என்னால தாங்க முடியல, என்னால ஸ்தோத்திரம் நடக்க முடியல, இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க ஒரு தகப்பனை போல உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு அந்த பாதையை கடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவருக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்க சுய புத்தியில சாயாம, அதுதான் முக்கியம், சுய புத்தியில சாயாம, சுயத்துல முடிவெடுக்காம, நம்ம நினைச்ச மாதிரி முடிவெடுக்காம, நம்ம வசதிக்கு ஏற்றபடி முடிவெடுக்காம, நம்ம பார்வைக்கு ஏற்றபடி முடிவெடுக்காம நம்ம கர்த்தரை சார்ந்து நிற்போம்னா கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். கடைசியை ஒரே ஒரு ஸ்தோத்திரம் வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு இப்போது நாம் வாசித்த சங்கீத பகுதியிலிருந்து அந்த வசனத்தை நான் ஸ்தோத்திரம் இன்றைய பிரசங்கத்துக்கு ஆதாரமான ஆண்டவர் ஸ்தோத்திரம் உறுதிப்படுத்துகிற வசனமாய் கர்த்தர் கொடுத்தார். சங்கீதம் 77 வாசித்தோம். அதுல கடைசி வசனம் 20ஆம் வசனம் சொல்கிறது, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால்
ஒரு ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடக்கிறேன். பாருங்க, உங்களை மேய்ப்பதற்கு கர்த்தர் ஊழியக்காரனை ஏற்படுத்தி, ஸ்தோத்திரம், மேய்ப்பர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒரு ஆட்டு மந்தையை போல நம்மை பத்திரமாய் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போனாலும் 99 விட்டு விட்டு அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கிற நல்ல மேய்ப்பர், பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில நம்மை சூழ்ந்து இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற தேவஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது தடை ஏற்பட்டு நீங்கள் எப்படி தாண்ட போகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, என் சுயபுத்தில சாய்ந்ததற்காக என்னை மன்னியும், என் சுயத்தின்படி நான் முடிவெடுத்ததற்காக என்னை மன்னியும், இந்த வாழ்க்கையில இந்த காரியத்துல எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுங்க. இனி வருகிற காலம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.